அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தோன்னா ஒரு பெரிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் உண்டாகிட்டு இருக்குது. யூனிவர்ஸை பற்றின தேரி இப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ சமீப காலமாக ஒரு 10 வருடமாக வந்து ரொம்ப அதிகமாக தீவிரமாக நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய சேனல்ஸ்லேயும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய சோசியல் மீடியாவிலும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் யூனிவர்ஸ், நீங்கள் நினைத்ததை அடையலாம், மேனிஃபெஸ்டேஷன், இதை பற்றி நிறைய புத்தகங்கள் வெளியாகிட்டு இருக்குது. நிறைய ஆய்வு கட்டுரைகள் வெளியாகிட்டு இருக்குது. இப்போ இதையெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ யூனிவர்ஸ் வந்து எப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அதுக்கிட்ட இருக்குது. நீங்கள் எதையா ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கும். நீங்கள் இப்போ கேட்குற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தகுதியானவராக இருந்தீங்க அப்படின்னா, அது உங்கள்கிட்ட இருந்து உழைப்பு எதிர்பார்க்கும், இல்லைன்னா நேரத்தை எதிர்பார்க்கும், இல்லை அதற்குண்டான ஏதோ ஈடான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும். இப்போ இதை புரிஞ்சுக்கிறாம தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் மக்கள் வந்து ஆசைப்படுறது எப்படின்னா, பிறருக்கு அது கிடைச்சிருக்கு, அதனால் தனக்கும் அது கிடைக்கணுங்கிற ஒரு பேராசை உந்துதலில் தான் வந்து பெரும்பாலும் விஷயங்களை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க உழைக்கவும் தயாராக இருக்க மாட்டாங்க, அதுக்கான தியாகம் செய்யவும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் தான் வந்து அடையணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து யூனிவர்ஸுக்கிட்ட நடக்காது. அதையும் நீங்கள் வம்பு பண்ணி சும்மா தினமும் அதவே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா, ஓகே நீங்கள் கேட்குறீங்க, கொடுத்துரும். கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துடும். இப்போ சமீபத்தில் நான் வந்து மலேசியாவில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி, அவங்க வந்து பெரிய அளவில் வியாபாரம் செஞ்சு நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றின கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நல்ல ஒரு கெட்டிக்கார லேடி தான். அவங்க வந்து நல்ல அந்த பிஸ்னஸில் டெவலப் ஆகி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி நல்லா இருக்கிறாங்க. அவங்க அதை பற்றின வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் தான் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தது. பிறந்து கொஞ்ச நாளில் பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எங்களுக்கெல்லாம். பார்த்தா அவங்க வந்து தன் கணவரை பிரிய போகிறதா வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. தன் கணவருக்கும் தனக்குமான உறவில் வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு, அதனால் நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக பிரிய போகிறோம்னு வெளியிட்டான். கேட்டோடனே ரொம்ப ஷாக்கிங். அந்த பிறகு தான் எனக்கு ஒரு உண்மை வெளிப்பட்டது. அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது நம்மக்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி பொருளாதார ரீதியாக, உலகியல் ரீதியாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூபிளான ரிலேஷன்ஷிப்லேருந்து ஏதோ ஒரு பிரேக்கப் பண்ணும், இல்லை ஹெல்த் ரீதியாக ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்டருந்து போடுங்க. அப்போ நீங்கள் எதையாவது ஒன்று எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு கொடுக்க தயாராக இருந்திருக்கணும். ஸோ அப்போ அவங்க இந்த கிளாஸ்லாம் வந்து எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக பணம் இது வாங்கினாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் இப்போ யூனிவர்ஸ்னு இல்லை, நம்ம சக மனிதர்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் என்ன, நீ ஏதாவது எனக்கு செய்வியா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நம்மளே இருக்குது. நம்மளை மாதிரி தான் அந்த பிரபஞ்சமும் நம்மக்கிட்டேருந்து எதையாவது ஒன்று எதிர்பார்க்கணும். நம்ம தகுதியாக இருக்கிறோம் அப்படின்னா தகுதிக்கு உண்டான தியாகத்தை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா வரலாற்றில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அடைஞ்ச யாருமே வந்து சும்மா போய் உட்காந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியெல்லாம் அடையலை. அதுக்கு உண்டான உழைப்பு உழைச்சிருப்பாங்க, நேர்மையாக இருந்திருப்பாங்க, தியாகம் செஞ்சுருப்பாங்க.